கர்நாடகா பேங்க் ஒரு 5 நாளா விழுந்துகிட்டே இருக்கு. 5% வந்து விழுந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நேத்தும் வந்து அந்த பேங்க் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதோட டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஏன் விழுது, ஏன் விழுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனா அமைஞ்சிருக்கிறது இந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ரிசிக்னேஷன் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிசைன் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ரீசனா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிக்னேஷன். ஸோ இங்க டாப் மேனேஜ்மெண்ட்ல எம்டி அண்ட் இடியா இருக்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. ஜூன் மந்த் வந்து நம்ம எப்படி ஆஃபீஸ்ல பேப்பர் போட்டு வெளியே போமோ அந்த மாதிரி ஜூன் மந்த் பேப்பர் போட்டாங்க. ரெசிக்னேஷன் வந்து இந்த மந்த் வந்து ப்ரொசீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கு. இதுல எம்டி அண்ட் சிஓவா இருக்கவர் ஸ்ரீகிருஷ்ண ஹரிஹர சர்மா அண்ட் தென் இடியா இருக்கவர் எக்ஸிகூட்டிவ் டைரக்டரா இருக்கவர் சேகர் ராவோ. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது ஆடிட்டர் கிட்ட சொல்லாம பண்ணிருக்காங்க. அதனால ஆடிட்டர் வந்து இவங்க மேல வந்து ஒரு இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் ரீசனா இருக்கு அவங்க ரிசைன் பண்றதுக்கு. இதை நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஹெட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணுவீங்க. இங்க எக்ஸ்பென்ஸா இருக்குது வந்து 1.53 கோடியா இருக்கு அப்படின்னா 1.5 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஆடிட்டர் கிட்ட சொல்லாம இவர் வந்து செலவு பண்ணிட்டாரு. அதை வந்து இந்த புக் கீப்பிங்ல வந்து ஏத்தல, அதாவது இந்த பினான்சியல் ரிப்போர்ட்ஸ்ல வந்து ஏத்தல. ஸோ ஃபினான்சியல்ஸ்ல ஏத்தாம நீங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆடிட்டர் எடுத்து வந்து இவங்க மேல ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட என்கிட்ட சொல்லாமலே வந்து 1.5 கோடி ரூபாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை வந்து கொடுத்தாகணும். இல்ல அப்படின்னா ஆடிட்டர்ஸ் கண்டிப்பா போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பேங்க்லயும் நடந்திருக்கு. ஸோ இங்க இப்படி ஒரு ரீசனா வந்து பார்க்கலாம். இந்த கேஸ்ல வந்து நம்ம எப்படி இன்னொரு விதத்திலயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா இந்த எம்டிஎன்சிஓ இருக்கவங்க வந்து ஒரு சில செலவெல்லாம் வந்து பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து இருக்கு, நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளான்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வேற எதனா கூட இன்டர்னலா வந்து பிளான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிட்டு லேட்டரான் வந்து இங்க வந்து போயிட்டு அதை வந்து அக்கௌண்ட் கீப்பிங் கிட்ட வந்து சொல்ற பிளானாவும் இருந்திருக்கலாம். கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு சர்டன் பீரியட் வந்திருக்கு. அந்த டைமுக்குள்ள போய் கொடுக்கணும். இன்னைக்கு மாசம் ஒண்ணுனா இன்னைக்கு அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா மாசம் 30ஆம் தேதி போய் கொடுத்தா போதும் அப்படின்றது வந்து இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஸோ அன்னைக்குன்னு ஃபைனல் டேட் இருக்கும். அதுக்குள்ள கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள இவங்க போய் இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆடிட்டர் கிட்ட சொல்லாம இவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆடிட்டர்ஸ் போயிட்டு அங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரியான டோன்ல தான் இவங்க வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணிருக்காங்க. பேப்பர் போட்டு போயிருக்காங்க. ஆபீஸ் வைஸா நான் சொல்ல வர்றது பேப்பர் போட்டு போயிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஜூன் மந்த் வந்து இவங்க வந்து இதை ரெசிக்னேஷன் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க. இந்த 1 மந்த் வந்து அப்சர்வேஷன்ல வந்து இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ரெசிக்னேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. அந்த ஆடிட்டர்ஸ் யாரு இவங்க மேல அந்த ரெட் வச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரவிராஜன் அண்ட் கோ எல்எல்பி அண்ட் தென் இன்னொருத்தவங்க வந்து ஆர்ஜிஎன் பிரைஸ் அண்ட் கோ. ஸோ இவங்க 2 பேரும் தான் இந்த இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஆடிட்டர்ஸ் கிட்ட சொல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்மால் அமௌண்ட் தான் 1.53 கோடின்றது. பட் இங்க வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து பில்ட் ஆகுறது வந்து குறையுது. அண்ட் தென் இங்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இங்க ஏன் அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறாங்க. அண்ட் தென் உள்ளுக்குள்ளேயே இந்த பேங்க்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. ஸோ இது ஒரு ரீசனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் லெவல் ரெசிக்னேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் தென் செகண்ட் வந்து ஆடிட்டர்ஸ் வந்து அதை இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புக் கீப்பிங்ல வந்து எங்களுக்கு 1.5 கோடி ரூபா வரல, அது என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இவங்க ரெசிக்னேஷன் பண்ணிட்டா போயிட்டாங்க, வேற ஒருத்தவங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணோம்ல, அங்கதான் இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஏற்கனவே இந்த ஸ்ரீகிருஷ்ண ஹரிஹர சர்மா பத்தி தான் நம்ம படிச்சு அங்கெல்லாம் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அவரை பத்தின ஒரு சில ஐடியா எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே இருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவங்க சடனா வந்து வெளியே போயிட்டாங்க பேப்பர் போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா யார் இந்த எம்டிஎன்சிஓவா வரப்போறது அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த ரீசனா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஜூலை 15 அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து இன்ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ட்ரிம்னா ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 3 மாசம் தான் வச்சிருக்க போறாங்க எம்டிஎன்சிஓவா. அவங்க பேர் என்ன அப்படின்னா ராகவேந்திர ஸ்ரீனிவாச பட். ஸோ அவங்களதான் வந்து இப்போ இன்ட்ரம் சிஓவா வந்து போட்டிருக்காங்க. இன்ட்ரம் சிஓ அண்ட் தென் எம்டியா வந்து இப்போ அவங்க இருக்க போறாங்க 3 மாசத்துக்கு. பட் பெர்மனன்ட் எம்டிஎன்சிஓ யாரு அப்படின்ற கேள்வி வந்து வருது. ஸோ அவங்கள பொறுத்து தான் அடுத்த பேங்க் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறாங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பென்ஷன்ஸ் பிளான்ஸ் வந்து போகுது அப்படின்றதுலாம் தெரிய வரும். அவங்க சடனா வெளியே போகவே அண்ட் தென் இந்த இவங்களோட பிளான்ஸ் வந்து ஒரு சிலது இருந்தது. இவ்வளவு லோன்ஸ் வந்து கொடுக்கணும், இவ்வளவு இடத்துல வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், இவ்வளவு பிரான்ச்சஸ் வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். புது ஆளுகிட்ட வந்து அந்த பொறுப்பை பிடிச்சி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணணும். அந்த புது ஆளும் யாருன்னு தெரியல. இப்போ அவங்க சர்ச் கமிட்டின்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க எல்லா பேங்க்லயும். சர்ச் கமிட்டினா ஆள் பிடிக்கிறவங்க ஹெச்ஆர் மாதிரி கூட வச்சுக்கோங்க. அவங்க போய் இப்போ எம்டிஎன்சிஓ புடிச்சிட்டு வரணும். ஸோ அந்த எம்டிஎன்சிஓ யாரை புடிச்சிட்டு வர போறாங்கன்ற கேள்வியும் இருக்கு. அடுத்த ரீசனா ரீஅலோகேஷன் வந்து பண்றாங்க இங்க. அண்ட் தென் இதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து பண்றாங்க இன்டர்னலா. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீனிவாஸ் எம் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் எம்ன்றவங்க வந்து இந்த ரீட்டைல் லோன்ஸ் அண்ட் நீங்க எஸ்எம்இ லோன், எம்எஸ்எம்இ லோன் அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் லோன் இது எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு இவர் தான் ஹெட்டா இருக்காரு. ஸோ இவர் பார்த்து அப்ரூவல் பண்ணாதான் இங்க வந்து லோன்ஸ் போகும். ஏன்னா இது கொஞ்சம் வந்து ரிஸ்க் ஏரியா செக்மெண்ட். ஸோ இங்க போனா லோனு திரும்ப வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து கிரெடிட் ரேட்டிங் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இவர் தான் வந்து ஜிஎம்ஆ இருக்காரு, ஜெனரல் மேனேஜரா.
அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங்க்கு எட்டா போட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி ஓவராலா நிறைய சேஞ்சஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கவங்க தான் இன்டர்னல் ப்ரொமோஷன்ஸ் மாதிரியோ இல்ல ஹெட் மாதிரியோ மூவ் பண்றாங்க. பட் நிறைய இன்டர்னலா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன எதுன்னு தெரியல வெட்ட வெளியா. ஸோ இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலே இந்த கேள்விலாம் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. உள்ள என்னதான் நடக்குது, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் என்னதான் போகுதுன்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வராத ரீசன்னால பேங்க் என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ்லாம் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஆடிட்டிங் இருக்குல்ல அது எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம். ஆப்வியஸ்லி 1.53 கோடினா அது ஏன் செலவு பண்ணாங்கன்ட்டு அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து அக்கௌண்ட்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சிம்பிளா முடிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை யார் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ அதையும் சொல்லிட்டே வந்தாங்கன்னா இங்க வந்து இஷ்யூஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ பேங்க் சைட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இன்வெஸ்டர் சைட்ல என்ன அப்படின்னா இது நடந்ததே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து ரெசிக்னேஷன் பண்ண போறாங்கன்ற பிளான் வந்து போகும்போதே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தெரியாம போன அந்த ஒரு ரீசனா இருக்கட்டும். அண்ட் தென் கரண்டா எம்டிஎன் சிஓவை ஜூலை 15ல இருந்து இப்போ ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை நீங்க வந்து இன்னொரு 3 மாசம் தான் வச்சிருக்க போறீங்க. புது சிஓவை யார் எடுத்துட்டு வர போறீங்கன்ற கேள்வியும் வந்து வரும். அண்ட் தென் இந்த ஒரு சின்ன அக்கௌண்டிங் மிஸ்டேக் ஆடிட்டர் ரைஸ் பண்ணாங்கன்றதுனால எம்டிஎன் சிஓ போயிருக்காங்க அப்படின்னா எம்டிஎன் சிஓ மேல தப்பா இல்ல ஆடிட்டர்ஸ் மேல தப்பா அப்படின்ற கேள்வியும் வந்து வரும். ஸோ அதுதான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே சொன்னா 2 சினாரியோ மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து அந்த அக்கௌண்ட் கீப்பிங் முடிச்சுட்டு இவங்க வந்து பொறுமையா கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எம்டிஎன் சிஓ வெயிட் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்குள்ள இவங்க வந்து இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிருக்கலாம். இல்ல உண்மையாவே அவங்க வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்க வந்து இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இதுல என்ன ரீசன் எல்லாம் சொல்லிட்டு எக்ஸாக்டா வந்து வெளியே வரல. ஸோ இதுதான் ஓவரால் ரீசனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனது, ரெசிக்னேஷன் பண்ணது. அண்ட் தென் ஆடிட்டர்ஸ் வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணது, அதாவது இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க, ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1.53 crores வந்து எங்களுக்கு தெரியாமலே வந்து செலவு பண்ணிருக்கீங்க, அதை வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஏத்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தேர்ட் ரீசனா இருக்குது லீடர்ஷிப்ல அடுத்து யார் வந்து டேக் ஓவர் பண்ண போறா. நிறைய இன்டர்னலாவே ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஓவர் போயிட்டு இருக்கு ஹெட் லெவல்ல, அண்ட் தென் அங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல. ஸோ அது ஒரு அடுத்த ரீசனா இருக்கு. அண்ட் தென் பேங்கோட அஷூரன்ஸ் வந்து மக்கள் யாரும் நம்பல. ஸோ இதுதான் 5 ரீசன் ஓவராலா சேர்ந்து இந்த கர்நாடகா பேங்க் விழுறதுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், இந்த இது டேட்டாஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த டேட்டா தான். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏன் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது இது என்னவா ரீசனா இருக்கும்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியா வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டேட்டாஸா வந்து அவைலபிள் இருக்கும். பட் இங்க தான் வந்து பிரச்சனை இருக்கு. ஸ்மால் கேப் கம்பெனி தான் கர்நாடகா பேங்க்குமே. இங்க வந்து ஃபுல்லாவே நீங்க எம்டிஎன்சிஓ நம்பி தான் வந்து போய் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் கிரியேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து பேங்க் பிரைசஸ் வந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நீங்க நியூஸஸும் வந்து கிடைக்காது. இதனால தான் ஸ்மால் பேங்க்ஸ்ல வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இங்க நியூஸஸ் வந்து கிடைக்காதுன்னும் போது ஏன் விழுது எதுக்கு விழுதுன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணாலும் வந்து நியூஸஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்காது. நீங்க என்ன நியூஸ் தரீங்களோ அது எக்ஸாக்டா கிடைக்காது. இதுவே நீங்க வேற பெரிய கம்பெனியான டிசிஎஸ்ஓ, ஐடிசிஓ, இன்ஃபோசிஸோ ஏன் விழுதுன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கூகுள் டேட்டா வந்து கிடைச்சிரும். பட் இங்க வந்து கிடைக்காது. நம்ம தான் வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். அண்ட் தென் இங்கே நிறைய டேட்டாஸ் வந்து வரல. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸும் வந்து இன்னும் வர வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும். இது எல்லாமே ஓவரால் டேட்டா வந்தது. அண்ட் தென் எங்கெங்கேயோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பிடிச்சிதான் வந்து இந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த எம்டிஎன் சிஓ யாருன்றது எனக்கு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. யார் வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பொறுத்து தான் வந்து அடுத்த அந்த பேங்கோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்டாக்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான் எப்பவும் போற மாதிரி தான். ஸோ அடுத்த மந்த் என்னோட பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிப்பேன். இப்போ என்னோட மைண்ட் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகல. ஏன்னா கர்நாடகா பேங்கை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஸோ எம்டிஎன் சிஓ தானே போயிட்டாங்க. புது எம்டிஎன் சிஓ யாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் வந்து மேக் பண்ணிப்பேன். பட் அடுத்த மந்த் என்னோட பர்ச்சேசிங் வந்து கண்டினியூ ஆக தான் போகுது இந்த பேங்க்ல. இன்னும் விழுந்துச்சுன்னா இன்னும் என்ஜாய் பண்ண வேண்டியதான். இது வந்து இந்த 1.5 கோடி ரூபான்னு தான் இந்த அமௌண்ட். இதுவே ஒரு 1000 கோடி 2000 கோடி இருந்துச்சுன்னா மேபி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்துச்சுன்னா அந்த டைம்ல நம்ம வந்து கன்சர்ன்ஸ் வந்து யோசிக்கலாம். இப்போ பெரிய கன்சர்ன்ஸ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலா என்ன கர்நாடகா பேங்க் விழுந்துக்கான ரீசனா இருக்கு என்னெல்லாம் சொல்லிட்டேன். அந்த பேங்கோட அப்டேட்ஸ் வரட்டும். மோர் அண்ட் மோர் அப்டேட்ஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.